அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான பூ ரோஜா பூ. அதில் வரக்கூடிய 2 மிகப்பெரிய பூச்சி தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மாவுப்பூச்சி. மாவுப்பூச்சிங்கிறது உங்களுக்கு ரோஜா மட்டும் இல்லை, செம்பருத்தி, சம்மங்கி போன்ற எல்லா பயிர்களிலுமே இதோட தாக்குதல் வந்துட்டு இருக்கும். இது ஒரு சாரொஞ்சு பூச்சி. தண்டு பகுதியில் இருக்கும், இலை பகுதியில் இருக்கும், எல்லா பகுதியிலுமே இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஒரு தேனி மாதிரி ஒன்று சுருக்கும். அதுக்கு நிறைய எறும்புகள் வர ஆரம்பிக்கும். அதனால இலைகள் பார்த்தீங்கன்னா கருப்படிச்சா பூஞ்சான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால ஒளி சேர்க்கை நடக்கிறதுனால உங்களுக்கு பூ வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இலைப்பேன். இலைப்பேன்கிறது ஒரு வகையான சாரொஞ்சு பூச்சி. இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சுரண்டி சாப்பிட்றனால இலைகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் கோடுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரோஜா செடி இலைகளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை கலரில் திட்டுகள் மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த இலைப்பேன் தான். ஸோ ரெண்டுமே சாரொஞ்சு பூச்சி. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிக்சோபேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி தான். அப்படி இந்த இன்ஃபினிட்டியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 5 வகையான நுண்ணுயிர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிவேரியாவும் மெட்டாரைசியமும் இந்த சாரொஞ்சு பூச்சிக்கும் நோய் உருவாக்கி சாவடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன், சும்மா 2 செடி 10 செடி தான் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன தயாரிப்பு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட 50 கிராம் தயாரிப்பு இருக்குது. அது நீங்கள் மாடி தோட்டத்து அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் ஏக்கர் கணக்கில் ரோஜா சாகுபடி செய்கிறேன், பூப்பயிர் சாகுபடி செய்கிறேன் அப்படின்னா அதுக்குமே நம்மக்கிட்ட தயாரிப்பு இருக்குது. ஸோ அனைத்து பூப்பயிர் விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தி பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.